அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் முபாரக். சில கேள்விகளை கேட்டிருக்கின்றனர். அதற்கான பதிலை தரலாம் என நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். கேள்வி: சுன்னத்தான தொழுகையை தொழுது முடிக்கவில்லை, ஒரு ரக்காத் தொழுதிருக்கின்றேன். இமாம் இஷா தொழுகையை ஆரம்பித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதாவது தஹியத்துல் மஸ்ஜிதாக இருக்கலாம். இவ்வாறு ஏதோ சுன்னத்தான தொழுகை என்று தொழுதுண்டிருக்கும் பொழுது இமாம் இஷா தொழுகையை ஆரம்பித்து விட்டால் நாங்கள் சுன்னத்தான தொழுகையை அவசரமாக முடித்து சலாம் கொடுத்து விட்டு இமாமுடன் இஷா தொழுகையில் இணைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று கூறி இமாம் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்தில் உடனடியாக போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இமாம் ருக்கூயில் இருப்பார் என்றால் மாமூன், அதாவது தொழுபவரும் ருக்கூயில் போய் சேர்ந்து கொண்டு பூர்ணமாக தொழுகையை இமாமுடன் சேர்ந்து தொழுது முடிக்க முடியும். அப்போது எமது இஷாவுக்கான 4 ரக்காத்தும் நிறைவேறிவிடும். அல்லது இமாம் சுஜூதில் இருப்பாராக இருந்தால் அல்லது வேறொரு நிலையில் இருப்பாராக இருந்தால் அந்த இடத்தில் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். இமாமை தொடர வேண்டும். அதோடு இமாம் சலாம் கொடுத்ததும் குறிப்பிட்ட நபர் சலாம் கொடுக்காமல் எழுந்து விடுபட்ட ஒரு ரக்காத்தை தொழுது சலாம் கொடுத்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி: நாங்கள் பள்ளியை செல்லும் பொழுது இமாம் தராவி தொழுவித்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் இஷா தொழுதிருக்கவில்லை. எனவே என்ன செய்ய வேண்டும்? இமாம் தராவி தொழுகையை தொழுது கொண்டிருப்பார். நாங்கள் இஷாக்குரிய நியத்தை வைத்து இமாமுடன் சேர்ந்து 2 ரக்காத்தை தொழுது கொள்ளலாம். அதாவது இமாம் தராவி 2 ரக்காத்தனை தொழுவார். இமாம் சலாம் கொடுத்து அந்த தொழுகையை முடிப்பார், தராவி தொழுகையை. நாங்கள் எழுந்து ஏனைய எமது 2 ரக்காத்துகளையும் தொழுது பூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது கேள்வி: நாங்கள் அத்தஹியாத்தை ஓதி முடிய முன்னர் இமாம் சலாம் கொடுக்கின்றார். நாங்கள் ஓதி முடித்து விட்டு சலாம் கொடுக்க வேண்டுமா? கடைசி அத்தஹியாத் ஃபர்லு என்பதனால் அதனை ஓதிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஓதிக்கொள்ள முடியாவிட்டால் அதற்கிடையில் இமாம் சலாம் கொடுத்து விட்டால் சலாம் கொடுக்க முடியும். இமாம் அவசரமாக ஓதுபவராக இருந்தால் நாங்களும் கொஞ்சம் அவசரமாக ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நாங்களும் அப்போது பூர்ணமாக ஓதி முடிப்போம் அத்தஹியாத்தை. அதாவது நாங்கள் ஃபர்லான விடயங்களை அதில் வருவது சூரத்துல் ஃபாத்தியாவும் கடைசி இருப்பு அத்தஹியாத்து. அதில் அடுத்துள்ள ஸலவாத்து ஃபர்லு என்ற அபிப்பிராயம் ஒன்றும் இருக்கின்றது, சுன்னத்து என்ற அபிப்பிராயம் ஒன்றும் இருக்கின்றது. எனவே நாங்கள் அதனை பூரணமாக ஓதிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.